குட். நோ மாடிஃபை பண்ணது சரிங்கிறத சரியில்லைன்னு மாத்தி விட்டுடுது, அப்படியே ஆப்போசிட்டா மாத்தி விட்டுடுது. எனக்கு என்ன தெரியல, என்ன சொல்றதுன்னே தெரியல, என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்புறம் இன்ஃபினிட்டி வாட்னா அட்வர்ப் என்ன சொல்றது, அவ்வளவுதான் முடிச்சது பாருங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நீங்க கரெக்டா அப்ரோச் பண்ணீங்கன்னாக்க கொண்டு வந்துடலாம். இதை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். ஒரே நிமிஷம். இந்த மவுஸை மூவ் பண்றதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஒரே அப்பப்போ வரும் எனக்கு. ஒரே நிமிஷம். I'll take care of it. Just hold on for a minute. Okay. Okay. ஒரே நிமிஷம். ஓகே வித் இட். இப்போ எனக்கு சொல்லுங்க, அடுத்த சென்டென்ஸ் சொல்லுங்க. I could not believe I had lost. அது ஹேட், அது ரெண்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டாதான் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். I knew I was the better player, full stop. I was the better player. Full stop. அவ்வளவுதான். இப்ப இதுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணிக்குவோம். இப்ப ஈஸியா கொண்டு வந்துருங்க பாப்போம். ப்ரொனவுன் போட்டுக்கலாமா? சார். வெர்ப் அடுத்த உடனே நீங்க வெர்புக்கு தான் போகணும். பிலீவ். அப்புறம் அங்கேயே முடிச்சுங்க. வெர்ப் வந்து சப்போர்ட்டிவ் வெர்ப் தானே சார்? குட்னா சப்போர்ட்டிங் வெர்ப். மெயின் வெர்ப் முடிச்ச உடனே சப்போர்ட்டிங் வெர்ப் வந்து ஏதாவது அட்வர்ப் இருக்குன்னா அதையும் பண்ணிடணும். நாட் அட்வர்ப். வெரி குட். சோ இது ஃபுல்லாவே முடிச்சிட்டீங்க. அடுத்தது போலாம். சோ I pronounce that I have last conjunction நிறைய வாட்டி போட மாட்டாங்க, அது விட்டுலாம் போடலனாலும். இங்க நீங்க வந்தோடனே pronoun பாத்துருங்க. சப்ஜெக்ட் pronoun. I pronoun. Yes. I pronoun last verb. லாஸ்ட் தான் மெயின் வெர்ப். லூஸ் லாஸ்ட் லூசிங் லூசஸ். இந்த மாதிரி ஒரு இடத்துல கரெக்டா பாத்துக்கணும். சோ பாஸ்ட் supportive verb. Third supportive verb. Supporting verb. இந்த இடத்துல had supporting. இந்த கன்ஜங்ஷன் பதிலா அவங்க ஐஃபனே போட்டிருக்காங்க. சூப்பர். I pronoun new verb. சூப்பர். இதுல பாருங்க, இது ஒரு இது முடிஞ்சிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர். I knew that I was the better player. இந்த தட் அவங்க விட்டுருக்காங்க, தேவையில்லை தட்டு போடணும்னு. இது மட்டுமே ஒரு வாக்கியம். I knew. அப்புறம் இது மட்டுமே இன்னொரு வாக்கியம். I கொண்டு போயிடலாமா? ஃபர்ஸ்ட் pronoun. player verb. Player verb. இன்னொரு வாட்டி player was verb. was the main verb. வேற எதுவுமே இல்லையேங்க. ஓகே. இப்ப சொல்லுங்க பிளேயர் நவுன். better adjective. எப்படிப்பட்ட பிளேயர்? பெட்டர் பிளேயர். நீங்க போட்டு டிட்டர்மினர் போட்டுக்கலாம். ஆர்டிகல் வரலாம், இல்ல அட்வர்பாவும் வரலாம். எந்த பெட்டர் பிளேயர்? அந்த பெட்டர் பிளேயர்.
இது நல்லா பாத்துக்கிட்டீங்க, எல்லாமே இதுல பக்கா வந்து பாருங்க. எவ்வளவு பெருசா இருந்தாலும் நீங்க கரெக்டான அப்ரோச் இருந்தா போதும், நீங்க வந்து இது பண்ணிடலாம். அடுத்தது But But every time. every time. பட்டுக்கு அப்புறம் கம்மா போட்டிருக்காங்களா? இல்ல சார், கண்டினியூ தான் சார். But every time எவ்ரி டைம் I attack, ஐ Attacked. I I- attacked. comma, the other player, இப்பயும் கம்மா கிடையாதா? comma இல்ல உண்டு இருக்கு சார். சார் attacked பக்கத்துல Attacked இருக்கு. பக்கத்துல comma. The other player defended Brilliantly. brilliantly, full stop. Full stop. The last line சொல்லிடவா சார்? இல்ல I இது could not explain the result. I could not explain the result. அதான் கடைசியா? அதான் yes, sir. கடைசி. சூப்பர். Explain the result. Full stop. இந்த இந்த மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு வந்து உண்மையான லேர்னிங் நடக்கும். நீங்க எப்படி சொல்றீங்கன்னு பார்க்கலாம். First we will do this. But அது But conjunction. ஓகே. சோ கன்ஜங்ஷன்ல இதுல வந்து ப்ரோனவுன்ல I ஆரம்பிச்சிருக்கீங்க. pronoun. Attack verb. மெயின் இத போட்டுறீங்க. The determiner. அதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்துடலாமா? இங்க நவுன பார்ப்போம். நவுன பிடிங்க. Player noun. நவுன பிடிச்சு அங்கேருந்து வாங்க. Defendant. இருங்க இத முடிச்சிருங்க. Okay. I attacked. Whenever I attack the other player, இத முடிச்சிருங்க. The determiner article. டிட்டர்மினர் ஆர்டிகல் முடிச்சிருங்க இத. முடிச்சிட்டு இங்க இருந்து verb வாங்க. Verb. வந்தோடனே adverb. Brilliantly. Adverb. Adverb. நீங்க எப்படி பண்ணிட்டீங்கன்னா போதும். நவுன வச்சு நவுனோட எல்லாத்தையும் முடிச்சிருங்க. verb வச்சு verb-ஓட எல்லாத்தையும் முடிச்சிருங்க. Sir, time noun தானே சார்? அதுதான் நான் பாக்குறேன். எங்க இருக்கு? இங்க இன்னும் முடியல. Every time. வெரி குட். டைம் வந்து நவுன். Every. வந்து இதுதான் டிட்டர்மினர். Determiner. ஒவ்வொரு டைம் அட்ஜெக்டிவ் போடுங்க. இந்த டயத்தோட பண்பை குறிக்குது. சோ இது புரியுது இல்லைங்களா? ஒவ்வொரு வாட்டி அது அட்ஜெக்டிவா இருக்கலாம், டிட்டர்மினர் இருக்கலாம். எவ்ரி டைம் அவர் நான் அட்டாக் பண்றது பிரில்லியண்டா பண்ணாப்ல அப்படின்னு முடியுது. இப்ப பாருங்க. இப்ப எப்படி எடுத்தோடனே நீங்க ப்ரொனவுன் கொண்டு வருவீங்களா? I pronoun. Pronoun could. Verb. இல்ல அப்படி சொல்லாம verb மெயின் verb ஃபர்ஸ்ட் லொகேட் பண்ணுங்க. Sir, explain. எக்ஸ்பிளைன் தான் மெயின் verb. அதை லொகேட் பண்ணிட்டு தான் நீங்க போகணும். Could supportive Could verb. supporting verb. மாடல் verb இல்ல சப்போர்ட்டிங் verb. Not adverb. Yeah. The determiner. Result noun. வெரி குட். இப்ப நாட் வந்து அட்வர்ப். இங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நவுன் ரிசல்ட் வந்து நவுன். இது நவுனுக்கு முன்னாடி இந்த டிட்டர்மினர் தான் உட்கார வைப்படணும். இப்ப பாருங்க, இத வந்து நீங்க அட்ஜெக்டிவ்னு சொல்லலாம். எந்த ரிசல்ட்? அந்த ரிசல்ட், இந்த ரிசல்ட், அந்த ரிசல்ட். அவ்வளவுதான். இது வந்து எவ்வளவு பெரிய வாக்கியம்னாலும் நீங்க கனெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். அது ஆல்ரைட். நெக்ஸ்ட் இந்த ஒரு இதே இது பண்ணிட்டோம். அவர் தான் மிஸ் பண்றாரு. ராமன் தான் மிஸ் பண்றாரு. இன்னைக்கு வந்துருவேன்னு சொன்னாரு. %70 80% தெரியும்னாரு. அப்படியே போயிடுச்சு. Thursday பொதுவா இருக்கு கிளாஸ் இருக்கும். Oh. Sir, அங்க டைம் என்னவா இருக்கும் சார்? 6 hours அவங்க முன்னாடி இருக்காங்க. ஓ. இப்ப மணி 3:20ன்னா 9:20. நைட் டைமா சார்? நைட். அவதான் ஏதோ லேட் கிளாஸ் இருக்குங்கிறாரு Thursday. ஓ.
Sir, next para read பண்ணலாமா sir? Go ahead. After that, ஆஹா. Okay, okay, okay. Sorry. after that, comma, I decided to listen more carefully to my coach, because he had lots of tips. Full stop. He had lots of tips. Full stop. அவ்வளவுதான். இதை பார்த்துக்குவோம், பார்த்துட்டு போயிடலாம். இப்ப பாருங்க ஆஃப்டர் தட்னு கமா பண்றாங்க. இப்ப பாருங்க ஆஃப்டர் தட், தட்ங்கிறது இங்க என்ன? Conjunction. இல்ல, கமா போட்டிருக்காங்களே. கன்ஜங்ஷன் போடுறப்ப தட் யூஸ் பண்றப்ப கமா வராது. இப்ப என்னன்னா Adjective sir. இப்ப பாருங்க எப்ப அப்புறம் எப்ப அப்ப. இப்ப பாருங்க இந்த இடத்துல அட்வர்ப் போட்டுருவீங்களா? லேட்டர், அங்க ஞாபகம் இருக்கா? லேட்டர்னு போட்டீங்களா? அதான் ஆஃப்டர். லேட்டர்னு ஃபர்ஸ்ட். Yes, sir. ஆமா sir. ஆஃப்டர் தட்னா அதுக்கப்புறம் அது, எதுக்கப்புறம் அது இது அது இது அது இது அது இது அது இது அது இது அது, அவ்வளவுதான். தட், திஸ். ஐ Pronoun. decided. Adjective. Decided. Noun. Noun. Main verb. 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 Locate பண்றது main verb. So listen வந்து verb. To வந்து infinitive. Carefully. இதுதான் பார்க்கணும். Listen எப்படி? More. கவனமா இருங்க, இங்க வருங்க. கவனமா கேட்கணும். கவனமா கேட்கணும். Adverb. More. Adjective. எப்படி கேட்கணும்? கவனமா. எவ்வளவு கவனமா? ரொம்ப More. Adjective. நோ. இங்க பாருங்க. Adverb. இங்க லிசன் வந்து இந்த நீங்க நார்மல் மோர் வேற, ஹீஸ் மோர்ங்கிறது அட்ஜெக்டிவ். இதுங்கிறது இங்க வந்து அதிகம். இங்க பாருங்க கேர்ஃபுல்லியோட பண்பை குறிக்குது. அப்படி இல்லைனாலும் லிசனோட பண்பை தான் குறிக்கும். எப்படி பார்த்தாலும் அட்வர்ப் தான் அது. புரியுதுங்களா? Okay, sir. வேர்போட பண்பை குறிச்சாலும் அட்வர்ப் தான். இந்த அட்வர்போட கொஞ்சம் அதனாலதான் சொல்றேன் லிசன் கேர்ஃபுல்லின்னு ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிங்க. எப்படி கேர்ஃபுல்லியா? மோர் கேர்ஃபுல்லியா? ரொம்ப கவனமா. இந்த கேர்ஃபுல்லியோட பண்பை குறிக்கிறது தான் மோர். இந்த பண்பை குறிக்கிறது தான் கேர்ஃபுல்லி.